ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 13. மாயையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளல். அதன் தொடர்ச்சி. ஒவ்வொருவனும் தன் அன்பை அதற்கு பாத்திரமானதென தான் கருதும் பொருளிடம் செலுத்த விரும்புகிறான். ஆனால் அது அறியாமை. ஏனெனில் தன் அன்பை ஏற்று திருப்பி செலுத்தும் தகுதியுள்ள உன்னதமான அன்பிற்குரிய பொருள் எங்கிருக்கிறது என்று கண்டறியும் அறிவு மக்களிடம் மிகவும் குறைவு. மக்கள் அதை அறியார்கள். அது பற்றிய சரியான தகவல் அவர்களுக்கு இல்லை. ஜடப்பொருள் எதனிடமும் ஏற்படும் பற்றுதல் விரைவில் உங்களின் எதிரியாகி நலிந்து ஏமாற்றத்தை தரும். அது உங்களை அதிருப்தி அடைய செய்து மனமுறிவை ஏற்படுத்துவது நிச்சயம். அது உண்மை. உங்கள் நாட்டை சேர்ந்த இந்த இளைஞர்களும் மற்றும் உலகில் உள்ள பல இளைஞர்களும் இந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் கிருஷ்ணரிடமிருந்து சரியான தகவலை பெறுகிறார்கள். பகுனாம் ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ஷ மகாத்மா சுதுர்லப. பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவு வாய்ந்த ஒருவன் எல்லா காரணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகு பெரியோன் மிக அரிதானவன். பகவத்கீதை 7:19. மகாத்மா என்ற சொல்லை கிருஷ்ணர் மீண்டும் பயன்படுத்துகிறார். எனவே நீங்கள் சந்தித்த எமது பக்தர்கள் சாதாரணமான பையன்களோ பெண்களோ அல்ல. அவர்களை உண்மையில் அறிவாளிகளாகவும் மகாத்மாக்களாகவும் கருத வேண்டும். ஏனெனில் அவர்கள் பல பிறவிகளில் ஜடவாழ்வின் துயரங்களை அனுபவித்து வெறுத்து போயிருப்பவர்கள். எனவே அவர்கள் உயர்தர அறிவை நாடுகிறார்கள். கிருஷ்ணரை கண்டு அவரிடம் சரணடையும் போது அவர்கள் மகாத்மாக்கள் ஆகிறார்கள். ஞானத்தில் நிலை பெறுகிறார்கள். பௌதிக உலகம் ஒரு சிறையை போன்றது. நாம் வெறுப்படையும் அளவிற்கு துயரங்களை அனுபவிக்க செய்து கிருஷ்ணரிடம் சரணடைந்து ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்தியமான வாழ்வெனும் நம் பூர்வ நிலையை நாம் அடைய செய்வதற்காக ஏற்பட்டது. எனவே இந்த இளம் பக்தர்கள் சுதுர்லபமாக உள்ளதை சாத்தியமாயிருப்பது பாராட்டத்தக்கது. கிருஷ்ணரிடம் சரணடையும் போது அன்பிற்கு பாத்திரமான இறுதி பொருளை அறிகிறோம். அது கடவுள். கடவுள் அன்பு எல்லாரிலும் உள்ளது. பற்ற வைக்கப்படாத நெருப்பு குச்சியை போல் உள்ளடங்கி இருக்கிறது. உள்ளிருக்கும் கடவுள் அன்பை ஒருவன் ஏதாவது வழியில் எழுப்பி கிருஷ்ணரை தன் அன்பின் பாத்திரமாக உன்னத நண்பராக அல்லது உன்னத காதலராக செய்து கொண்டால் அதன் பின் அவனுக்கு ஏமாற்றமோ துக்கமோ ஏற்படாது. ஏனெனில் அவனது அன்பு சரியான இடத்தில் செலுத்தப்படுகிறது. மச்சித்தா மத்கதா பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்த க்ஷமாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. கிருஷ்ணரிடம் சரணடைந்திருக்கும் பக்தன் எப்போதும் மிகுந்த திருப்தியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறான். அவன் எப்போதும் தெளிவுடன் உறுதியுடன் இருக்கிறான். நீங்கள் சொல்வது போல் எதிர்மறையான மனோபாவத்துடன் அல்ல. முன்னேற்றம் அடைந்துள்ள பக்தன் எல்லாருக்கும் நண்பன். யோக யுக்தோ விசுத்தாத்மா. ஆத்ம புனிதம் பெற்று கிருஷ்ணருக்கு அன்புடன் கூடிய பக்தி தொண்டு செய்பவன் சர்வ பூதாத்ம பூதாத்மா. எல்லாருக்கும் பிரியமானவனாகவும் எல்லாரிடம் பிரியமுள்ளவனாகவும் விளங்குகிறான். மற்றோரிடத்தில் யோமத் பக்தஷமே பிரிய. என் பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அத்வேஷ்டா சர்வ பூதானாம் மைத்ர கருணா ஏவச்ச. பொறாமை இல்லாதவன் எல்லா உயிர்வாளிகளின் நண்பன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். பக்தன் மற்றவர்களை சமமாக கருதுகிறான். பண்டிதா சமதர்ஷின. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று பாகுபாடு செய்வதில்லை. ஒருபோதும் இல்லை. முதிர்ந்த அறிவை பயிற்சியால் பெறும் கிருஷ்ண உணர்வு பக்தர்களின் உயர்நிலைகள் இதுவரை விளக்கப்பட்டன. தற்போது எங்கள் மாணவர்கள் பலர் இளைஞர்கள். அவர்கள் படிப்படியாக கற்று வருகிறார்கள். அவர்கள் பின்பற்றும் வழிமுறை சக்தி வாய்ந்தது, நிச்சயமானது, அதிகாரபூர்வமானது. அதை அவர்கள் விடாமல் பின்பற்றும் போது நீங்கள் கூறும் அன்பு நிலையை அடைவார்கள். ஆனால் அந்த அன்பு பௌதிகமானதல்ல. எனவே அதை சாதாரண உலக ரீதியிலான உணர்ச்சி தளத்திலிருந்து எடை போடக்கூடாது. இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர்கள் அன்புடன் நடந்து கொள்ளவில்லை என்பது உலக ரீதியாக உண்மையாக இருக்கலாம். குடும்பம், நண்பர்கள், மனைவி, நாடு, இனம் போன்ற பந்தங்களை அவர்கள் விட்டுள்ளார்கள். இவையெல்லாம் சஞ்சலமான புலன் திருப்தி மற்றும் உடல் சார்ந்த வாழ்வு சம்பந்தப்பட்டவை. மாயையை சார்ந்த காமம், இச்சை ஆகியவற்றிலிருந்து அவர்கள் சற்று விலகியவர்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் கிருஷ்ணரின் அன்பு.
முடிவற்ற முற்றிலும் திருப்தி தருவதான அன்பு. ஆனால் அந்த கட்டத்தை அவர்கள் இன்னும் அடையவில்லை. அவ்வளவே. உங்கள் நாட்டவர்கள் மாமிச உணவு, போதை பொருட்கள், கள்ளக்காதல் போன்ற பல கெட்ட பழக்கங்களுக்கு உட்பட்டவர்கள். திடீரென்று ஒரு நாளில் இருந்து மற்றொரு நாளுக்குள் மகான்களாக ஆத்ம ஞானம் பெற்றவர்களாக மாறுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அது சாத்தியமல்ல. அப்படி எண்ணுவது கற்பனையாகும். ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தப்பட்ட உடனேயே ஒருவன் சமுதாயத்தின் மிக உயர்ந்த படியில் வைக்கப்படுகிறான். ஷ புத்திமான் மனுஷ்யேஷு ஷயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். அவன் மனித சமுதாயத்தில் புத்திமான். எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தாலும் பரமான நிலையில் இருக்கிறான். இப்படிப்பட்ட பக்தன் ஆன்மீக அறிவில் மிக உயர்ந்த நிலையை அடையாமல் இருந்தாலும் மிக உயர்ந்த வியக்தியாக கருதப்பட வேண்டியவன். அவனது தற்காலிக குறைகள் கவனிக்கப்படுவதில்லை. அபிஷேத் சுதுராசாரோ பஜதே மாம் அனன்யபாக் ஷாதுர் ஏவ ஷமந்த்வ்ய ஷம்யக் வியவஷிதோ ஹிஷ. மிகவும் மோசமான முறையையே ஒருவன் செயலாற்றுவதாக தோன்றினாலும் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தால் அவனை புனிதமானவனாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தக்க முறையில் நிலை பெற்றிருக்கிறான். பகவத்கீதை 9:30. தவறுவது மனித இயல்பு என்று நீங்கள் கூறுவதுண்டு. ஆரம்பத்தில் சில முரண்பாடுகள் காணப்படுவதுண்டு. இக்கண்ணோட்டத்தில் அவர்களது சிறிய தவறுகளை மன்னியுங்கள். அவர்கள் தங்கள் வாழ்வு முழுவதையும் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்துள்ளார்கள். அது ஒருபோதும் தவறாகாது. தங்கள் நன்மையை எப்போதும் விளையும் ஆனாச்சானா பக்தி வேதாந்த சுவாமி என்று தன் பக்தர்களுக்காக இந்த கடிதத்தை எழுதி அந்த பக்தர்களை குறை கூறிய பெண்ணிடம் அனுப்பியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் எது மிகச் சிறந்தது, மிக அழகானது என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.